ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த நிலம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேச சிறு தாளம் சிலம்பம் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீபம் உபாஸ்மகே. வணக்கம். அஸ்வினி நட்சத்திரம் என்பது காலபுருஷனுக்கு மேசராசியில் முதல் நட்சத்திரமாக வருகிறது. அப்போ இதிலே 4 பாதங்கள் உண்டு. 4 பாதங்கள் இதில் வருது. இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த 4 பாதங்களும் மேச ராசியிலே அடங்கியுள்ளது. அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த ஜாதகர் எந்த பாதத்தில் பிறந்த ஜாதகர், அப்போ 4 பாதம் இருக்கு இல்லையா, அப்போ எந்த பாதத்திலே பிறந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கும், நடக்கவிருக்கலாம், அது எல்லோருக்கும் இப்படித்தானா அப்படின்னா அவருடைய சுய ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டுமே விளக்கங்கள் நமக்கு புரியும். இது இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், பொது பலன்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த ஜாதகர், அப்போ அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திலே பிறந்த ஜாதகர் என்ன குணநலன்களோடு இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, சிறப்பானவன், பிறருடைய குற்றங்களை பரப்புபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு, நிலையான ஒரு மனநிலை இல்லாதவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு, மனம் அலைப்பாயும், பார்ப்பதற்கு உருவம் சற்று வித்தியாசமான உருவம் உள்ளவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு, சொந்தத்தில் இல்லாமல், அதாவது இப்போது இந்த வீட்டில் பிறந்திருக்கிறான் அப்படின்னா இந்த வீட்டில் உள்ளவரோடு தொடர்புகள் சுமூகமான தொடர்புகள் இல்லாதவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு, வெளியாரோட உள்ள ஒரு நட்போ பிரீத்தி விசுவாசமோ உறவினர்களிடமோ சொந்த வீட்டில் உள்ளவர்களிடமோ இந்த ஜாதகன் வைத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 1ஆம் பாதம் என்பது கண்டாந்திர தோஷத்தில் வருகிறது. இது ஏற்கனவே தோஷம், அதில் பிறந்த இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய சிந்தனை நமக்கே வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்திருந்தால் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு மனிதனை பார்த்த உடனேயே அந்த அவருடைய குணநலன்களை, குண அதிசயங்களை, எந்த நிலைமையிலே அவர் இருக்கிறார், என்ன மனநிலையோடு இருக்கிறார் என்பதை முன்கூட்டியாகவே அறிந்து கொள்ளும் திறன் இந்த அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆளை பார்த்த உடனே எடை போட்டு பக்கம் வச்சிருவான். அந்த மாதிரி திறமையான மனம் கொண்டவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. தன்னால் ஈன்ற உதவிகளை பிறருக்கு செய்ய மனமுள்ளவனாக இருப்பான், அதில் எது சந்தேகம் இல்லை. ஈகை குணம் அந்த ஜாதகனிடம் பெரும்பாலும் இருக்கும். அதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமோ, மெய்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயமோ, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயமோ, கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயமோ இந்த ஜாதகனிடம் அதிக ஆர்வம் கொண்டு செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்த ஜாதகர் என்ன குணநலன்களோடு இருப்பார், என்ன நிலைமையில் இருப்பார் அப்படின்னா, சிறந்த ஞானமுள்ளவனாக
இருக்க வாய்ப்புகள் உண்டு. கணித சாஸ்திரத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவனாக இருப்பான். பிறருக்கு நல்ல அறிவுரைகளை கூறுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பிளான் கொடுப்போம். ஏதாவது ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு வாகனம் வாங்கப்பட வேண்டிய விஷயங்கள், ஒரு குடும்பத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அதை பற்றி ஒரு ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டீர்களேயானால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்த ஜாதகனை தொடர்பு கொண்டால் நல்ல திறமையான புத்திமதிகளை கூறுவான். அதாவது பிளானிங் கொடுப்பான், நல்ல அறிவுரைகளை கூறுபவனாக இருப்பான், ஐடியா கொடுப்பான். இப்படி போனால் இப்படி வரும், இப்படி போனால் இப்படி வரும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் அந்த அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவனுக்கு அந்த திறமை உண்டு. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, சூடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பை தரும். ஏன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் இந்த ஜாதகனை தாக்கக்கூடியதாக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆன்மீக சிந்தனை, புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய ஆர்வம் அதிகம் உள்ளவனாக இருப்பான். புண்ணிய காரியங்கள் அதிகம் செய்பவனாக இருப்பான். அதே போல் 4ஆம் பாதத்திலே பிறந்த ஜாதகன் வளைவுத்தன்மை போன்ற உடலமைப்பு இருந்தாலும் தேகம் உறுதியுடன் இருப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிலர் நடக்கும்போது பார்க்கலாம், பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், கை கால் இழுத்து வச்ச மாதிரி கூட இருக்கும் சில பேருக்கு. அவங்கள ஜாதகம் வச்சு அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாதத்தில் பெரும்பாலும் இருக்க அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்க வாய்ப்புகள் உண்டு சில ஜாதகங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருப்பாங்க. இருந்தாலும் உடல் உறுதியான திறமையான செயல்பாடுகளோடும் உடல் அமைப்பு திறமையோடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜோதிட சாஸ்திரத்திலே திறமை பெற்றவனாக இருப்பான். இப்போது என்ன சொல்கிறோம்னா, வீட்டுக்கு வாஸ்து கொடுப்பாங்க. எத்தனையோ ஜோதிடர்கள், வாஸ்து நிபுணர்கள் பெரும்பாலும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்த ஜாதகர் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. எவரோ ஒருவர் இருப்பாங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்த ஜாதகனிடம் ஒரு வீட்டுக்கு வாஸ்து போட்டாங்கன்னா புள்ளி விவரமாக குறை நிறைகள் இல்லாமல் 50 வருஷம் ஆனாலும் அடுத்தவர் யாரோ ஒருத்தர் வராரு, நிபுணருங்க ஸ்பெஷலிஸ்ட்டுங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வருவாங்க. அப்படி வந்து பார்த்தாலும் யாரோ வாஸ்து கொடுத்தவங்க பரவாயில்லப்பா, நல்லா அருமையாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த புலமை பெற்றவன் யாராக இருக்கும் அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்த ஜாதகர் வாஸ்து கொடுத்தா சிறப்பானதாக இருக்கும். என்றுமே இன்னொருத்தர் வந்து விரலை காட்டி இதை நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. அப்போது சிறந்த முறையிலே வாஸ்து நிபுணராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பேச்சுக்களும் திறமையானதாக இருக்கும். நல்ல திறமையோடும் வாக்கு வன்மையோடும் பேசுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. எந்த முறையிலே இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களிலும் பிறந்த ஜாதகர்கள் மேற்கூறிய விஷயங்களில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் குணநலன்கள் உள்ளவராகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. வணக்கம்.